மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கட்பீஸ் அவர்களே மற்றும் அப்புனு அவர்களே, பூக்கடை குமார் அவர்களே, தாமு அவர்களே, ஈசிஆர் சரவணன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, தனிகா அவர்களே, சுராவேல் அவர்களே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருந்தேன். நான் மேக்ஸிமம் அங்கேருந்து லைவ் போடலான்னு தான் நினச்சேன். ஸோ நம்மளோட டியூரேஷன் டைமு எல்லாமே அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கிற க்ரௌடு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து முழுசாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமம். நம்ம கையில் அவ்வளோ பெரிய யூனிட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு வந்து ஆல்மோஸ்ட் நான் 10 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஸோ நிறைய டைம் கொஞ்சம் லேக் ஆனனால அங்கே கொஞ்சம் விஷயங்கள்லாம் டைம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஸோ விலையில்லா விருந்தகம் நம்ம ரோட் சைடு அம்பானிஸ் சேனல்லே பார்த்திங்கன்னா நம்ம தளபதியை பற்றி பேசுனதில் அதிகமாக நம்ம பேசின விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகம் தான். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த மீடியாலையும் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகலை. அதை பற்றி யாரும் பேசக்கூட இல்லை. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், 365 நாளும் பார்த்திங்கன்னா டெய்லி காலைல 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பல மாவட்டத்தில் வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க விலையில்லா விருந்தகம் பேரில். நிறைய கூலி தொழிலாளிங்க, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள் எல்லாமே பயன்படுற ஒரு மிகப்பெரிய திட்டம் இது. நம்ம தலைவர் இது பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும்போது கொண்டு வந்த விஷயம். இப்போ தமிழக வெற்றி கழகமாய் பல மாவட்டத்தில் இது இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசலாம் தான் வந்திருக்கேன். அதோட ஒரு திறப்பு விழாக்கு இன்றைக்கி போயிருக்கேன். எங்கன்னா வட சென்னையில் தான் ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதோட வீடியோஸ் ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் வந்து தான் திறந்து வச்சார். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வட சென்னையில் பார்த்தீங்கன்னா சிவானா அவரோட தலைமையில் தான் இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. விலையில்லா விருந்தகம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெகன் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த விழாவை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ சிவானா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பொதுச் செயலாளரை வச்சு நிறைய பேருக்கு ஆட்டோ இல்லாதவங்களுக்குலாம் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே பண்ணியிருக்காரு. மக்கள் சேவையில் பயங்கரமாக ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதாங்க நம்ம தலைவர் தளபதி சொன்ன மாதிரி, எங்கே நல்லது நடந்தாலும் நம்ம பையன் தான் நான் பண்ணான்னு சொல்கிற ஒரு வசனம் ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அது தமிழகத்தில் பயங்கரமாக ரியாலிட்டி ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் உணவுன்னு எடுத்துக்கிட்டால் அதிகமாக பேசப்படுற ஒரு உணவு என்ன திட்டம்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரசாங்கம் கொண்டு வந்த அம்மா உணவகம். தமிழகத்தில் பல பேர் அதில் பயன்பட்டுட்டு வந்தாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே கூட பார்த்திங்கன்னா 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 ரூபாவோ இதெல்லாம் கொடுத்தா தான் இட்லி சாப்பாடு எல்லாமே அங்கே கிடைக்கும். ஆனால் நம்ம தளபதி கொண்டு வந்த இந்த திட்டம், தளபதி விலையில்லா விருந்தகத்தில் பார்த்திங்கன்னா கட்டணமே கிடையாது. அங்கே கூலி தொழிலாளிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நிறைய பிள்ளைகள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகம் தான். இதில் எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் எனக்கு கமெண்டில் கேட்ட விஷயம்தான், தமிழகத்தில் எத்தனை இடத்துல விலையில்லா விருந்தகம் இருக்குது ப்ரோன்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க. ஸோ அதோட நம்பர்ஸ் வந்து அது நமக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி எங்கள் கழக பொதுச் செயலாளரே அது மைக் மூலியமாக மீடியாவுக்கு அந்த இடத்துல சொன்னார். கிட்டத்தட்ட 32 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வட சென்னையும் சேர்த்து 33வது இடம் பார்த்திங்கன்னா விலையில்லா விருந்தகம் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அதுக்குன்னு ஒரு கடை போட்டு டெய்லி காலைல பிரேக்ஃபாஸ்ட், அதுவும் ஒரே ஃபுட்டு கிடையாது. ஒரு நாள் பொங்கல் போட்டு அடுத்த நாள் பூரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் பார்த்திங்கன்னா கடமைக்கு பண்ணல. அங்கே வரவங்க எல்லாமே இன்றைக்கி ஆக்சுவலாக அது திறந்து வச்சோம்னா அந்த சாப்பாடு வாங்க வந்தவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் தெரியுமா, ரோடு க்ளீன் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய பேர் வந்து பயன்படுறாங்க. அதுவும் அந்த மெயின் ரோடு அந்த இடத்த வந்து நம்ம பொதுச் செயலாளருக்கு நம்ம காமிச்சு இந்த இடத்துல மக்கள் கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்னு சொன்னால் தான் தலைவர் தளபதி நமக்கு அந்த இடத்த அப்ரூவே பண்ணுறாங்க. நீங்கள் விலையில்லா விருந்தகம் சும்மா ஏனோ தானோன்னு ஒரு இடத்துல திறக்க முடியாது. அதுக்கான ஒரு ப்ரொசீஜரே இருக்குது. அந்த இடத்துல மக்கள் இருக்காங்களா, ரிச்சாக ஓட்டுறவங்க இருக்காங்களா, ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்களா, கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, அந்த ஏரியாவை பாயிண்ட் பண்ணி பண்ணுங்கள். அங்கே நீங்கள் திறந்தீங்கன்னா பக்கத்தில் டிஃபன் கடை போட்டிருக்கவங்களுக்கும் நிறைய இடங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஏன்னா நம்ம பல வருஷமாக பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுக்கு பிஸ்னஸ், தள்ளுவண்டி அவங்க பிஸ்னஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. எங்கே சாப்பாடு அதிகமாக இல்லாமல் இருக்கோ, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி போடுங்க. இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இது பல வருஷமாக எங்கிட்டு இருக்குது. 33வது இடமா பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. பொதுச் செயலாளர் வந்து நிறைய விஷயம் பேசினார். அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு, அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அது அங்கே ஆம்பியன்ஸே பயங்கரமாக இருந்ததுங்க. சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்ட தலைவரும் வந்திருந்தாங்க. எங்கள் மாவட்ட தலைவர் அண்ணன் பூக்கடை குமாரண்ணா வந்திருந்தார், பாலமுருகண்ணா, ஈசிஆர் சரவணண்ணா, அப்புனண்ணா,
தாமு அண்ணா, அதாவது சென்னையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் தனிகா எல்லாருமே, சென்னையில் இருக்கிற முக்கியமான மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. பொதுச் செயலாளர் வந்து திறந்து வச்சு பூஜைலாம் பண்ணி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு இந்த திட்டம் நம்ம தலைவர் கொண்டு வந்தது, இது கட்சி ஆரம்பித்து கொண்டு வரலைங்க, தொடர்ந்து 4 வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாதனால தான் நான் சொன்னேன், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம அதை பற்றியே பேசியிருக்கோன்ட்டு. ஸோ குழவழ நம்ம அதிகமாக பேச விரும்பலை. ஸோ அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்தது நிகழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வருங்காலத்தில் இது தமிழகம் ஃபுல்லாக நம்ம தலைவர் கொண்டு வந்துடுவார். ஸோ அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ உயிர் உள்ளவரை நம்ம தலைவரை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. இருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மகளிர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எங்களுடைய ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பல்வேறு உதவிகளை ஆட்டோ தொழிலாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், ஆட்டோ வழங்கியிருக்கிறார். இன்று மாவட்ட செயலாளராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுவரை விலையில்லா விருந்தகம் 32 இடத்துல விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 33வது இடமாக இன்று சிவா அவர்கள் திறந்திருக்கிறார். உண்மையாகவே மிக மிக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் விலையில்லா விருந்தகம், விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் 397 இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குருதியகம், விழியகம், பயிலகம், நூலகம், சட்ட ஆலோசனை மையம், தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் என்று பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லோருடைய உழைப்பால் இந்த கட்சி இன்று வந்திருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்கு 2026. அந்த இலக்கை நாங்கள் அமர வைப்போம். எங்கள் தளபதிக்கு நாங்கள் எல்லோரும் இங்கு உழைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்களை நல்ல முறையில் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக எங்கள் தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்கு சிவா மட்டுமல்ல, மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தினந்தோறும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி இது என்று சொன்னால் அது எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை நாங்கள் சொல்லுவோம். ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, ரசிகர் நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, தளபதி மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் போதும் சரி, கடந்த 31 ஆண்டுகளாக ஒரே ஒரு கட்சி நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிற ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எது சொன்னாலும் சரி, எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சரி, அது செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். மக்களோட மக்களாக மக்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். இன்று கூட எங்க கிட்ட மனு கொடுத்தாங்க. இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கொடுத்த உடனே நம் மாவட்ட செயலாளர் அது என்ன என்று நான் பார்க்க சொன்னேன். அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு தையல் மிஷின் வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்பதற்கு
நான் கொடுத்த அந்த மனுவை பார்த்த உடனே இந்த கடிதத்தை என்கிட்ட அந்த மனுவை என் கையில் கொடுத்து நீங்கள் அன்னைக்கு அனுப்பிச்சி வச்சிங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டேன், அவங்க இதே மாதிரி கேட்டாங்க, இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன், அதை கொடுத்துருங்கன்னு சொல்றக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.